ஹாய். இப்ப மன்னன் படத்துல அம்மா என்று அழைக்காத உயிரிலேயே இந்த பாடலை பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் பேரு இளையராஜாவோட இசையமைப்புல வாலி ஐயாவோட வரியில KJ ஜேசுதாஸ் இந்த பாடலை பாடியிருப்பாரு. ரஜினி, குஷ்பு, விஜயசாந்தி இவங்க நடிச்சிருப்பாங்க. ரஜினியோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போகும். கோயிலுக்கு போவாரு அம்மாவை தூக்கிட்டு. அப்ப அம்மனை பத்தி பாட மாட்டாரு, அவங்க அம்மாவை பத்தி தான் பாடுவாரு. இந்த பாடல் சிந்து பைரவி ராகத்துல அமைஞ்சிருக்கு. அதாவது வாலி ஐயா தன்னுடைய தாய்க்கு எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி எழுதியிருப்பாரு. ரொம்ப உணர்ச்சி பொங்க எழுதியிருப்பாரு. நேரில் நின்று பேசும் தெய்வம். ஏன்னா இந்த பாடலை கேட்டு கண் கலங்காதவங்க யாருமே இல்லை. சில கோயில்ல இந்த பாடல் ஒழிச்சிட்டு இருக்கோம். அம்மாவை வணங்காது உயரில்லை. அதாவது அம்மாவுக்கு குணமாகணுங்கிற கோயில்ல எல்லாம் வேண்டுதல் எல்லாம் பண்ணுவாரு. இதை பார்த்து அந்த அம்மா கண் கலங்குவாங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. வாலி ஐயா பாடல் எழுதி இளையராஜா கம்போஸ் பண்ணிட்டாரு, KJ ஜேசுதாஸ் பாடிட்டாரு. இந்த சாங்கை ரஜினி கேட்டுட்டு எனக்கு இந்த பாட்டு பிடிக்கல, ரொம்ப சோகமா இருக்கு, ஷூட்டிங் எல்லாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஸ்பாட்டை விட்டு வெளியே போயிட்டாரா. இந்த விஷயம் இளையராஜா காதுக்கு போய் இளையராஜா அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்டு ரஜினி சாரை வர சொல்லு, நான் கூப்பிட்டேன்னு சொல்லி அப்படின்னு போய் சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி இளையராஜா சார் உங்களை கூப்பிட்டாரு அப்படின்னு. ரஜினி சார் வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம், என்ன சுவாமி இப்படி பண்ணிட்டீங்க, நான் ஒரு ஆக்ஷன் ஹீரோ, எனக்கு போய் இந்த மாதிரி சோக பாட்டை கொடுத்துட்டீங்களே, அது இன்ட்ரோ சாங் சோக பாட்டா கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, பாடல் ரொம்ப அருமையா வந்திருக்கு, நானும் கம்போஸ் பண்ணிட்டேன், KJ ஜேசுதாஸ் நல்லா பாடிட்டாரு, கேட்டு ஏன் இந்த பாட்டு பிடிக்கல அப்படின்னு சொல்ற அப்படின்னு. இல்ல ஆக்ஷன் ஹீரோனா இன்ட்ரோ சாங் சரி ஏதோ துள்ளலா போடுவீங்கன்னு பார்த்தா இவ்வளவு சோகமா போட்டீங்க அப்படின்னு. நீ ஆக்ஷன் ஹீரோன்னு எனக்கு தெரியும், இந்த பாடலுக்கு நீ பண்ணி கொடு, அப்புறம் உனக்கு தெரியும் நீ எல்லார் வீட்டுக்கும் நீ செல்ல பிள்ளையா இருப்ப, செல்ல பிள்ளைங்கிற ஒரு பேர் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொன்னங்காட்டிக்கு அப்படியா சாமி, ஓகே நான் பண்றேன் சாமி, நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சாங் ஷூட் பண்ணாரு. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்த தாய்மார்கள் எல்லாம் ரஜினி என் புள்ள எப்படி அவங்க அம்மாவை தாங்குறான் பாரு, சொன்ன விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. புள்ள ரஜினி அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி செய்திகள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். படம் பார்த்த தாய்மார்கள் ரஜினி தன்னுடைய வீட்டு பிள்ளைய நினைச்சாங்க. ஏன்னா இளையராஜா சொன்னது அப்படியே நடந்துருச்சுல்ல. இதே மாதிரி அழகான பாடலோட அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.